warahmatullahi wabarakatuh. Alhamdulillah wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa alihi wa sahbihi ajma'in. Qala Allah ta'ala fil Qur'an wal Furqan al-Majid. Qul yatawaffakum malakul maut alladhi wukila bikum thumma ila rabbikum turja'un. அல்ஹம்துலில்லாஹ். சர்வ புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. நமது நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தழுவாது நழுவாது பின்பற்றி வந்த சுத்தி சஹாபாக்கள், நல்லோர்கள், முன்னோர்கள், இறைநேச செல்வர்கள், வலிமார்கள், இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் கருணைகளை என்றென்றும் பொழியட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையால் மனிதர்களின் இறுதி நேரம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்று பார்த்து வருகிறோம். ஏனென்றால் ஒரு மனிதன் வாழ்க்கையில் இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்தால் அவனுடைய இறுதி முடிவு எப்படி இருக்கும் என்பதை கடந்த வாரம் ஒரு நிகழ்ச்சியோடு ஒற்றி பார்த்தோம். நல்லவராக இருந்தாலும் சரி, தீயவராக இருந்தாலும் சரி, இறுதி முடிவு என்பது இறைவன் கையில் இருப்பதை எந்த மனிதனும் உணர்வதில்லை. நமது தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து மலக்குமார்கள் வரை இறுதி முடிவு எப்படி இருந்தது என்பதைத்தான் இந்த வாரம் பார்க்க போகிறோம். அருமையானவர்களே, நமக்கு ஒரு படிப்பனையாக இருக்கும். மூத்து வந்தாலே பயம், மூத்து பற்றி பேசினாலும் பயம், பேசாமல் இருந்தாலும் மூத்து வராமல் இருக்க போவதில்லை, பேசிவிட்டாலும் மூத்து வராமல் இருக்க போவதில்லை. நாம் பேசினாலும் பயந்தாலும் நாம் எப்படியெல்லாமோ ஓடி ஒளிந்தாலும் ஒரு நாள் நிச்சயமாக மௌத்து என்பது நாம் அனைவருக்குமே உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் நீங்கள் இருக்க இருக்கிறார், ஒரு நாள் நீங்களும் மரணித்துக்க போகிறீர்கள். யாரை விரும்பிக் கொண்டிருக்கிறீர்களா? விரும்பக்கூடிய மனிதனை விட்டு ஒரு நாள் நீங்களும் பிரியத்தான் போகிறீர்கள் என்றார்களே. அப்படிப்பட்ட உத்தம தூதர் சத்தியநாதன் வாழ வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் வாழ தகுதியான ஒரு மனிதர் அவர் ஒருத்தான். அப்படிப்பட்ட தூதருக்கே மௌத்து வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமார் 14 நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார்கள். கடந்த வாரம் சொன்னோம் அல்லவா? இப்போது நமது தந்தை, நமக்கெல்லாம் தந்தை யாருங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மரணம் எப்படி இருந்தது என்பதை பார்த்துவிட்டு பத்து விஷயத்துக்கு போவோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 1000 வருடம், அப்பெல்லாம் அல்லாஹ் தஆலா மனிதருக்கு வயதை காட்டி கொடுத்தான். இத்தனை வயதுல தான் மௌத்து வரும். இன்னைக்கு மட்டும் நமக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், இருக்கிற ஒரு சுருட்டி பாதுகாத்து என்ன பண்ண, கபருக்குள்ள கொண்டு போக முடியாது. ஆனா மனிதன் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். எதையாவது சம்பாதிச்சு சேர்க்கணும், சேர்த்து கபருக்குள்ளே கொண்டு போறது இல்லை. அந்த கபருக்குள்ள வைக்கிற அந்த கஃன் துணி நமக்கு சொந்தமும் இல்லை. அப்பனா அப்படி இருந்த மனிதர்கள் ஓடிக்கொண்டே தான் இருக்கிறோம். எதை வாங்கலாம், எதை அபகரிக்கலாம், எதை ஆட்டை போடலாம், எப்படியாவது ஏமாற்றி வாங்கிடலாம், இப்படித்தான். ஆனா அவனும் அனுமதிக்க போறதில்லை, அதை அனுமதிக்க போறதில்லை. கடைசியில் அடக்கம் பண்ண போறது 3 காலம். அவங்க ஆட்டைய போறது ஆயிரக்கணக்கான கோடி சொத்தை தேடுறது. ஆனா மனிதனோட நிலைமை பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வாழ்ந்த மனிதர்களுக்கு வயசு அறிந்து தந்தான். இத்தனை வயசுல மௌத்து, இத்தனை வயசுல வாழ்ந்து. நமக்கு அப்படி இல்லை. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்து வச்சு இந்த உம்மத்துக்கு 63 தான். 63க்கு மேல வாழ்றவங்க ஆஃபர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். உண்மைதான். 60 வயசு ஆயிடுச்சாலே நம்ம உசார் ஆயிருந்தோம். 63 ரசூலுல்லாஹ் வஃபாத், 63ல அபூபக்கர் சித்திக் வஃபாத் ரலியல்லாஹு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு 63ல வஃபாத். நமக்கும் 63ஆம் இருக்கலாம், அதுக்கு முன்னாம இருக்கலாம், பின்னாம இருக்கலாம். அதுக்கு மேல வந்தா அல்லாஹ் கொடுக்குற கிஃப்ட் ஆஃபர் நினைச்சுக்கலாம். ஆக நீடித்த ஆயில அல்லாஹ் நமக்கு தரணும். அதுக்குதான் துஆ செய்யணும். அப்படி வாழக்கூடிய தன்மையில அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நல்லடியாரா இருக்கணும்னு துஆ செய்யணும். எல்லாருக்கும் ஆசை உலகத்துல வாழணும், பொண்டாட்டி பிள்ளைய பார்க்கணும், பிள்ளைகளோட இருக்கணும், பேர பேத்தியை பழக்கணும், பேர பேத்திக்கு பேர பேத்தியை கொண்டு பேரனை பார்க்கணும். இப்படியே மௌத்து இல்லாம வாழ்க்கணும்னு ஆசை, மனிதனுடைய ஆசை. ஆனா என்னைக்காவது ஆசை
உண்மையான முஃமினாக அல்லாஹ்வுடைய நல்ல அடியாராக வாழணும்னு ஆசைப்படுறோமா? இல்ல. அதான் சைத்தான் நம்மளுக்கு எடுக்கிறது. ஆசையை உண்டாக்குவான், ஆனா அதே நேரத்துல எப்படி வாழணுங்கிற சிந்தனையை உண்டாக்க மாட்டான் சைத்தான். அதுலதான் மனிதன் அடிபட்டு போயிருக்கு. பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 1000 வயசுல மூத்து, 1000 வயசுல வாழ்வாங்க. 960 வயசு வந்துருச்சு ஆதம் நபி அவர்களுக்கு. அப்போ வழக்கமாக வர்றாங்க, வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ரூஹ் வாங்க போறாங்க. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மௌத் நெருங்க போகுதுன்னு தெரிஞ்சோன்னே சில பலன்கள், பெரிய வரலாறு சுருக்கமா பார்த்துட்டு போவோம். ஏன்னா சில பேருடைய இறுதி நேரத்தை பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய பசங்களை கூப்பிட்டு எனக்கு சில பழங்கள் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்க போய் அந்த பழங்களை தேடி பார்க்க போயிட்டாங்க. அப்ப இங்க வர்றாங்க, மலக்குள் மௌத் வரப்போகும்போது ஆதம் நபியுடைய மகன் ஜீஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அவரை பார்த்து சொல்றாங்க, மலக்குகள் உங்க தந்தைய நாங்க ரூஹ் வாங்க போறோம். அப்படியா? எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. மலக்கு மாதம் வந்து நம்மள்ட்ட வந்து நான் இன்னைக்கு காலையில உங்கள்ட்ட வருவேன், 10 மணிக்கு ரூஹ வாங்குவேன், ஒரு 5 மணிக்கோ அல்லது முத நாளே நம்மள்ட்ட சொன்னா அப்படியே இருக்கும். அதனால எல்லாம் மறைச்சு வச்சிருக்கான். அது பெரிய நேமத்து. எல்லாம் மறைச்சு வச்ச காரணம் என்ன தெரியுமா? மூத்துடைய நேரத்தையும் காலத்தையும் இடத்தையும் எல்லாம் மூத்து வச்சது காரணம், அதுவும் ஒரு நேமத்து. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரூஹ் வாங்க வந்த உடனே மலக்குமார் கேட்டார்கள், உங்கள்கிட்ட ரூஹ் வாங்க வந்திருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்துச்சு போகும். என்ன கேட்டாங்க தெரியுமா? 940 வயசு தான் ஆகுது, 960 வயசு தான் ஆகுது. எனக்கு 1000 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்களா, இன்னும் 60 வயசு பாக்கி, 40 வயசு பாக்கி இருக்கு. இப்போ வந்து ரூஹ வாங்க வந்திருக்கீங்க, நீங்க அவசரப்பட்டீங்கன்னு சொல்றாங்க. உடனே மலக்குகள் அல்லாஹ்ட்ட போறாங்க, யா அல்லாஹ் இப்படி கேட்குதா, நான் என்ன செய்யணும்? அப்ப அல்லாஹ் சொன்னா அவரை போய் யாவப்படுத்துங்க. மஹ்ஷர் மைதானத்துல அல்லாஹ் தஆலா பாலகம் பர்சகல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைத்த உடனே எல்லா மக்களையும் அல்லாஹ் காட்டினான், இதெல்லாம் உன் பிள்ளைப்பா, கியாமத்து நாள் வரையும் பிறக்கக்கூடிய என் பிள்ளை, எனக்கு வரக்கூடிய பிள்ளை, என் பிள்ளைக்கு பிள்ளை, எத்தனையோ பிறக்கும் இல்லையா? அது மாதிரி எல்லா பிக்சரையும் அல்லாஹ் காட்டுறான். அதுல சில ஒளிகள் மின்னி கொண்டு இருக்கக்கூடிய படைப்புகளை அவங்க பாக்குறாங்க. அப்போ ஒரு படைப்பு பார்த்து இது யாருன்னு கேட்கிறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. தாவூத் நபி இத்தனை வயசுல மூத்தாயிரம் சொல்ல போகும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, ஆவேசத்துல அவசரத்துல என் வயசுல இருந்து ஒரு 40 வயசுல தாவூத்ல கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க. இப்ப எல்லாம் ஞாபகப்படுத்துறாங்க. அப்படியா சொன்னேன்? நம்ம கேட்போம் இல்லை, 63 வயசுல ரூபாய் பார்த்துட்டீங்க, எனக்கு இன்னும் வயசு இருக்கியா? அது மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொன்னானா? அப்பதான் அல்லாஹ் சொன்னானா, ஆதம் மறந்தார் ஆதமுடைய பிள்ளைகளும் மறப்பார்கள். ஆதமும் மறந்தால் ஆதமுடைய பிள்ளைகள் மறப்பார்கள். நமக்கு மறக்கடைக்கப்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சரி வாங்கிட்டு போங்க ரூஹ் அப்படின்னாங்க. ரூஹ் வாங்கப்பட்டது. ரூஹ் வாங்கிய உடனே கலிமாவோடு மௌத்தானார்கள். அவர்களை மலக்குமார்களும் அவருடைய பசங்களும் சேர்ந்து குளிப்பாட்டினார்கள், குழி தோண்டினார்கள். இப்ப ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி குழி தோன்றாங்கல்ல, எப்படி தோண்டாங்க அப்ப அப்படின்னா, ஒரு குழி, அதுக்குள்ள ஒரு பிள்ளை குழின்னு சொல்லுவாங்க. இப்படிதான் தோண்டணும். ஆனா ஊருக்கு ஒரு சட்டம், மார்க்க சட்டத்தை யாரும் ஃபாலோ பண்றது இல்ல, ஊருக்கு ஒரு சட்டம். அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை குழியை தோண்டி அடக்கம் பண்ணிட்டு முடிச்சுட்டு குளிப்பாட்டி ஜனாசா தொழ வைக்கிறாங்க. 4 தக்பீர் ஜனாசா தொழ வைக்கிறாங்க. மலக்குமார்கள் அடக்கம் பண்ணி முடிக்கிறாங்க. இது உலக மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று மலக்குமார்கள் அந்த பசங்கள்கிட்ட ஆதம் நபியுடைய பிள்ளைங்க நம்முடைய சகோதரர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. இது நமது தந்தையின் மரண நேரம். அதே அப்படியே ஒவ்வொரு நபிமாருக்கும் ஒவ்வொரு மரண நேரம் அப்படியே பார்த்துட்டே போனாங்க. காலம் கடந்து விடும். நேர கடைசி இறுதி தூதர்கிட்ட வருவோம் போகும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நேரம் ஜன்னத்துல் பக்கீ போய் அடக்கம் பண்ணிட்டு கபர்ஸ்தான்ல போயிட்டோம்னா கபருடைய வேதனை ஞாபகம் வந்துருச்சு. அழுகுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தேம்பி அழுகுறார்கள். அழுகையோடு வீட்டுக்கு வராங்க. தலைவலி தாங்க முடியவில்லை. அப்படியே ஆரம்பிக்குது அவங்க காலம். இஷாவுடைய பக்தி நேரம். ஒவ்வொரு பக்தி நேரத்தில் ஆயிஷா மட்டும் சொல்றாங்க, தொழுக போட்டு முடியல அவங்களால. எந்திக்கிறாங்க, மயக்க போட்டு உழுவுறாங்க. போன வாரம் பார்த்தோம். கடைசி நேரம் ஞாயிற்றுக்கிழமை அன்று கடைசி உபதேசம் எல்லா மக்களுக்கும் பண்றாங்க, சஹாபாக்களுக்கு. இஷாவுடைய நேரம் தொழுவைக்கு தத்தி தப்பி இது இப்படி தூக்கிட்டு போறாங்க. ரசூலுல்லாஹ் போய் அங்க போனா அபூபக்கர் சித்திக் எல்லாம் தொழுவைக்கு இமாமா நிக்கிறாங்க. போய் ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. உள்ள வந்து கடைசி வக்து அவங்க தொழுவிக்கிறாங்க. வராங்க, உட்கார்ந்த நிலையில இஷா தொழுகை நடத்துவதாக ஹதீஸ் வருது. அப்ப சஹாபாக்கள் உட்கார்ந்துடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவு முடிச்சு வச்சுட்டாங்க. இமாம் ஒருவர் நின்று தொழுவும் போது அவருக்கு உட்காரக்கூடிய சூழ்நிலை ஒரு உடலை சீராக உட்கார்ந்தாருன்னா நீங்களும் உட்கார தேவையில்லை. இது ஒரு சட்டம். நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க. இமாமா இருக்கக்கூடிய நான் தொழு வைக்கிறேன்,
ஜும்மா தொழுகையோ அலுவலக தொழுகையோ. அப்ப அந்த தொழுகையில எனக்கு உடல் கை கால் வலி ஏதோ ஒண்ணு பண்ணிருச்சு. டக்குன்னு கீழே உட்கார்ந்து நான் தொழு வைக்கிறேன்னா பின்னாடி நிக்கிற நீங்க உட்காரக்கூடாது. என்னுடைய தொழுகையை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். நான் உட்கார்ந்து உட்காரக்கூடாது. இது ஒரு அருமையான சட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. இப்ப முடிஞ்சு அதுக்கப்புறம் நைட் ஆனது, காலை ஆனது, சஹாபாக்கள் எல்லாம் தேடி தேடி வராங்க. ஒவ்வொரு சஹாபாக்களும் கவலை ஏற்பட்டு விட்டது. சக்ராத்துல் நேரம் வந்து விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அவருடைய மடியில படுத்திருக்கிறாங்க. சக்ராத்துல் மௌத், இன்னலில் சக்ராத்துல் மௌத், சக்ராத்துல் மௌத், மௌத்துடைய நேரத்தில் ஒரு விதமான வேதனை இருக்கிறது என்பதாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் பார்த்துட்டு அவர்களுக்கு நுரையீரல் பிரச்சனை என்று நினைக்கிறோம். நம்ம சொல்றது இல்லையா, வீட்டில் யாராவது உடல்நிலை சரியில்லாம சக்கராத்து நேரத்தில் படுத்திருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம், உடல் சரியில்லாம இருக்க ஆஸ்பத்திரி கொண்டு போன்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி சஹாபாக்கள் மனைவிமார்கள் எல்லாம் சொல்றாங்க, ஆளுக்கார ஒரு கருத்தை சொல்றாங்க. அப்படி இருந்தும் மருந்துகளை ரெடி பண்ணி கொண்டு வந்து ஆசாரா போன்றவர்கள் வந்து கொடுக்குறாங்க, வாயில வைக்க பார்க்கறாங்க. இது வந்து நோய், இந்த நோய் சாதாரண நோய் அல்ல, என் மரணத்தின் நோய் என்பதாக சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறுதி நேரம் நெருங்கியது. சஹாபாக்களை அழைத்தார்கள். உமர் போன்ற பெரும்போது சஹாபாக்கள் அழைத்து அட்வைஸ் பண்ணாங்க, உபதேசம் செய்தார்கள். ஒரு பேனா பேப்பர் எடுத்துக்க சொல்றாங்க. அட்லீஸ்ட் பேனா பேப்பர் எடுத்துட்டு வர சொல்லி நான் சொல்வதை எழுதி கொடுங்கன்னு சொல்றாங்க. இங்க என்ன ஆச்சு அப்படின்னா சஹாபாக்கள் மத்தியில வாக்குவாதம். உமர்ல போன்ற பெரும் சஹாபாக்கள் என்ன சொன்னாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இருக்குது, குர்ஆன் ஆயத்து இருக்குது, இப்போ போய் அவங்கள்ட்ட போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவங்க உடல்நிலை சீராக இல்ல, அப்ப அந்த ஒரு காரணத்தை காட்டி அதெல்லாம் எழுத வேணாம், வாங்க வேணாம், செய்ய வேணாம், கேட்க வேணாங்கிறாங்க. சில சஹாபாக்கள் கேட்போங்கிறாங்க. இப்படி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு டென்ஷன் ஆகி போகிறவங்க அப்படின்றாங்க. இந்த நிகழ்ச்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல கூட வெறுத்தார்கள். கருத்து வேறுபாடு என்று ஒரு ஜமாத்துக்குள் வந்துவிட்டால் நன்மைகளான காரியங்கள் தடைபட்டு போய்விடும். ஒரு கட்டத்தில் அதே ஜமாத்தை சார்ந்தவர்கள் நன்மை செய்வதை தடுப்பாங்க. எவ்வளவு பெரிய ஆபத்தான சூழ்நிலை தெரியுமா? நீ நன்மை செய்யாத, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, நீ நன்மை செய்யாத. நான் என்ன கேட்கிறேன்னா, நன்மை செய்தே பெரிய விஷயம். ஒருத்தனை அவனை போய் யாருக்காக நீ எவனுக்காக நீ தடுக்கலாமா? எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு விஷயம் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வந்தார்கள், வாக்குவாதம் செஞ்சதை பார்த்த உடனே போக வெளியே போயிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் எல்லாம் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, அந்த விஷயத்தை நான் சொல்றேன். குர்ஆன் ஹதீஸை பற்றி பிடிப்பது, மாற்று மத சகோதரர்களை பற்றி எப்படி நடந்து கொள்ளணும், வெளியூர்ல இருந்து வந்தவங்களை எப்படி நடந்து கொள்ளணும், சில விஷயத்தை அட்வைஸ் பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நேரம் ஃபாத்திமாக்கள் வராங்க. ஈரக்கொலை என்று சொல்லக்கூடிய ஃபாத்திமாக்கள் அவர்கள் கட்டி பிடித்து அழுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மா ஒரு நிமிஷம் அப்படின்னு காதுல ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அழுகுறாங்க. அப்புறம் பார்த்தா தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அலிரல்லா வந்து சொல்றாங்க, இப்பெல்லாம் அழுகாதன்னு சத்தம் பண்றாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தந்தையின் கவலை இருக்கத்தானே செய்யும். அந்த பாசத்துல அழுகுறாங்க, விடுதல் தடுக்கிறாங்க. அப்போ மேற்கொண்டு அழுகுறாங்க. கொஞ்ச நேரம் பார்த்தா சிரிக்கிறாங்க ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஃபாத்திமா. ஆயிஷா வந்து கேட்கறாங்க, எதுக்கு சிரிச்சீங்க, எதுக்கு அழுறீங்க? நான் சொல்ல மாட்டேன், ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போது ரகசியத்தை சொல்ல மாட்டேன்ட்டாங்க. ஒரு காலத்துல ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பின்னாடி ஃபாத்திமா கிட்ட ஆயிஷா கேட்கறாங்க, அன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல நான் போனேன்னா ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அம்மா எனக்கு இது சாதாரண நோய் அல்லமா, நான் ரமலான் மாதத்திலே என் மௌத்தை நான் உணர்ந்து விட்டமா. என்ன சொல்றீங்க பாப்பா? யார் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றீங்க? ஃபாத்திமா சொன்னாங்க, எப்போதுமே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுவார்கள், நானும் ஓதி சொல்லுவேன். இந்த தடவை 2 முறை என்கிட்ட கேட்டாங்கம்மா, 2 தடவை என்ன கேட்டாங்கம்மா. நான் அப்பயும் முடிவுபட்டேன், எனக்கு இந்த வருஷம் மூத்து அப்படின்னு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதான் ஃபாத்திமா எல்லாம் தேம்பி ஆட ஆரம்பிச்சாங்க. அப்ப மறுபடியும் கூப்பிட்டு சொன்னாங்க, கவலைப்படாதவா, எனக்கு அப்புறம் நீ தான் என்னை சந்திப்பேன்னு சொன்னா சிரிக்கிறாங்க. இதை சொல்லி காமிச்சாங்க. மூத்து வருதுன்னு சொன்னா சிரிக்கிற சஹாபாக்கள் மத்தியில மூத்துன்னு சொன்னாலே பயப்பட சமூகமாக நாம் இருக்கிறோம். வெக்கி தலைப்படக்கூடிய விஷயம். ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னை யார் பார்க்க விரும்புகிறார்களோ அவர்களை பார்க்க அல்லாஹ் ரெடியா இருக்கான். அதனால மூத்தா போகணும்னு சொல்லல, மூத்தை நாம் வெறுக்கக்கூடாது, மூத்தை நாம் பயப்படக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, இந்த உலகம் நம்மை வைத்து நடந்து கொண்டிருக்கிறது, நம் குடும்பம் நம்மை வைத்து நடந்து கொண்டிருக்கிறது, நம் பிள்ளைகள் நம்மை வைத்து நடந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதர பெரியவர்களே, தந்தை போன்றமார்களே, அப்படி மட்டும் நினைக்காதீங்க தயவுசெய்து. இந்த உலகமும் நீங்களும் நானும் நம் குடும்பமும்
அல்லாஹ்வுடைய இயக்கத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த குடும்பத்தை விட்டு, பிள்ளைகளை விட்டு, இந்த உலகத்தை விட்டு, நம் தொழிலை விட்டு, பிசினஸை விட்டு, அனைத்தையும் விட்டு நாம் தனித்தனியாக போய்த்தான் ஆக வேண்டும். ஏதாவது தடுக்க முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. நான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறது என்னன்னா, பரிசுத்தமான ஆத்மாவாக உடலில் இருந்து வர வேண்டும். பரிசுத்த ஆத்மாவை நம் உடலில் புகுத்தினால் அந்த பரிசுத்தமான ஆத்மாவை உடலில் இருப்பதுதான் மூத்து. மூத்து நேரத்துல ஆத்மா எப்படி இருக்க வேண்டும்? இன்னைக்கு உடை சுத்தப்படுத்துகிறோம், ஆடையை சுத்தப்படுத்துகிறோம், இடத்தை சுத்தப்படுத்துகிறோம், உடலை சுத்தப்படுத்துகிறோம், ஆத்மாவை ஒரு மனிதனும் சுத்தப்படுத்துறோம். அப்படிப்பட்ட ஆத்மாவை நாம் சுத்தப்படுத்தியிருந்தால் பாங்கு சொல்ல போகும்போது இறை பள்ளியை தேடி வருவோம். பாங்கு சொல்ல போகும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு தொழுவைக்கு வருவோம். அதான் ஆத்மா பரிசுத்தப்படுத்துறது. அதான் எதிர்பார்க்கறதுதான். ஆடையோ நம்முடைய செயலை எதிர்பார்க்கல. உள்ளம் எப்படி இருக்கிறது, அந்த ஆத்மா எப்படி இருக்கிறது. அபூபக்கர் சித்திக் எல்லாம் சொல்லுவாங்களாம், தலைவலி வந்துட்டா கூட இது எனக்கு வந்த தலைவலி எது தெரியுமா? நான் ஏதோ பாவம் பண்ணிட்டோமா தான் வந்திருக்கிறது. அந்த சிந்தனை நமக்கு வருதா? சுகர் வந்துருச்சு, நான் அதிகமா ஜீவித்துட்டேன் அதனால வருது. கால் தட்டி கீழே வந்துருச்சு, கவனம் இல்லாம நான் போயிட்டேன் வந்துருச்சு. இன்னும் போனா முட்டாள்கள், நான் அவன் முகத்துல முடிச்சேன் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, இவன் முகத்துல முடிச்சேன் இப்படி ஆயிடுச்சு நாமே சொல்றேனே தவிர, நாம் செய்த தவறுக்காண்டி அல்லாஹ் தண்டிக்கிறான், நாம் செய்த தவறுக்காண்டி அல்லாஹ் கண்டிக்கிறான் என்கிற சிந்தனை இந்த ஆத்மாவுக்கு தோன்றுச்சுன்னா நம்ம பரிசுத்தமான ஆத்மாவை இருக்கிறோம், உண்மையான மூமினா இருக்கும். அப்படி உண்டாவதான் கேட்டு பார்க்க உங்களுக்கு நமக்கு ஒரு தலைவலி ஒரு காய்ச்சல் வந்தாலே அல்லாஹ் தஆலா அவங்கள மன்னிக்கிறான பாவத்தை. அப்போ அல்லாஹ் தேர்ந்தெடுத்து தான் கொடுக்குறான் நோயை. உன் பாவத்தை மன்னிக்கிறேன்னா உன்னை பரிசுத்தப்படுத்துற, அதான் காய்ச்சலை கொடுக்குறேன், நோயை கொடுக்குறேன், கேன்சர் கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கூட இருக்கிற எல்லா பலாயும் கொடுக்குறான். அவனை இன்னைக்கு கேவலமா நம்ம பார்க்கிறோம். அதுக்கு தான் சொல்ல வரேன், ஒவ்வொரு நபிமார்களும் சரி, சஹாபாக்களும் சரி, மூமின்களும் சரி, சாலிகள், தாபீன்கள், வலிமார்களும் சரி, சிலர்கள் நோயில் இருந்துதான் வஃபாத்தானாங்க. ஆகவே தயவு செய்து மூத்து வீட்டுக்கு போனோம்னா இவர் நோயிலே கடந்து மூத்தாயிட்டார், என்ன பாவம் செஞ்சாருன்னு மட்டும் பேசுறாங்க. அப்படி மட்டும் பேசிடக்கூடாது. ஒரு மூத்தாகிவிட்டால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அருமையான சகோதரரை பாருங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அவர்கள் கடைசி நேரம் வந்து மலக்குமார்கள் வந்துட்டாங்க, வந்து அனுமதி கேட்கிறாங்க, வீட்டுக்குள்ள வருவதற்கு அனுமதி கேட்கிறார்கள். யாருங்க? இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு கடைசி நேரம் இதுதான், இனிமேல் நான் வகை கொண்டு வரப்போவதில்லை, எந்த நபிக்கும் இனிமேல் வழி கொண்டு வரல, இந்த உலக தொடர்பு இப்போட முடிவுகிறது, உங்கள் வஃபாத்துக்கு பின்பு இதுதான் எனக்கு கடைசி, வருகிறேன், இனிமேல் நான் வரப்போவதில்லை, உங்களை சந்திக்க ஆவலாக இருந்து கொண்டு இந்த உலகம் ஆரம்பத்திலிருந்து இந்த உலகத்தை நீங்கள் படைத்து இப்ப வரைக்கும் உங்களை பார்க்க ஆசைப்பட்டு கொண்டிருந்த ஒரு தூதர் வந்திருக்கிறார், யாரும் சொல்லலாம், உள்ள அனுமதிக்கலாமா? ஆயிஷா அல்லாஹ்வுடைய கண்ணுக்கு தெரிந்ததாக ஹதீஸ்ல போடுறாங்க. யாரோ ஒரு உருவம் வந்து நிக்குது, உள்ள வரக்கூடாது, ரசூலுல்லாஹ் அந்த நிலையில இருக்கிற யாரும் உள்ள வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நின்னுட்டாங்க அங்கே. அப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து விளக்கம் சொன்னாங்க, உள்ள கூப்பிடுங்க, வந்து ரூஹ் வாங்க, அனுமதி வாங்கிட்டு தான், அனுமதி கொடுத்த பின்பு கேட்கிறாங்க இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து, யா ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் நீங்கள் இருக்க ஆசைப்படுகிறீர்களா அல்லது மறுமை வேணுமா உங்களுக்கு? எனக்கு உலகம் வேணாம், மறுமைதான் வேணும். நான் எப்படி விரும்புவேன்? என்னுடைய உற்ற தோழன், என்னுடைய நண்பர், என்னுடைய இறைவன் ஹபீப், அவனை பார்த்து நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரூஹ் வாங்க போகும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல சட்டில தண்ணி. இன்னைக்கு பயான் பண்றது இப்ப போறதுக்கு முன்னாடி மறந்துடுவோம், அதான் உண்மை. ஆனா மறக்க கூடாத ஒரு நிகழ்ச்சி இது. யாருமே மறந்தீங்கன்னா உண்மையில நம்ம மூமின் முஸ்லிம்களுக்கு வெட்கமா சொல்லணும். மௌத்தை பத்தி சிந்திக்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா? மௌத்தை பத்தி சிந்திச்சா தான் நம்ம மூமின், மௌத்தை பத்தி சிந்திச்சா தான் நம்ம முஸ்லீம். அப்பதான் தொழுகை நம் நேமமாக தொழுக முடியும். பொய் பேச மாட்டோம், முனாஃபித்தனம் பண்ண மாட்டோம், கோல் சொல்ல மாட்டோம், அபகரிக்க மாட்டோம், சொத்து அபகரிக்க மாட்டோம், சொத்து சுகம் ஆசைப்பட மாட்டோம். அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மௌத்தை பத்தி சிந்திங்க சிந்திங்க சிந்திங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். பாருங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தை கையில இருந்து துணியை எடுத்து முகத்துல போட்டு 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 எடுக்கிறாங்க, மொத்த போட்டு எடுக்கிறாங்க, ஈர துணியை. ஆமா ஆயிஷா, மௌத்து என்பது சாதாரண விஷயம் இல்லாம தாங்க முடியல, என்னால தாங்க முடியும் ஆயிஷா, என்னால தாங்க முடியும். சக்கராத்தில் மௌத்து இருக்கிறதா, மௌத்துல ஒரு போதை இருக்கிறது, ஒரு வேதனை இருக்கிறதுன்னு சொன்னாங்க. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரூஹ் வாங்குறாங்க, காலில் இருந்து குடிக்கிறதா. அல்லாஹ் அக்பர்.
ரூஹு பிரிய போகும்போது யா அல்லாஹ் அல்லாஹ்வை சந்திக்க நான் போகிறேன் அல்லாஹ் என்ற கையை உயர்த்திய வண்ணமாக ரூஹு வெளியே வருகிறது. இது வல்லமா சிறந்த மௌத். மூத்தாவுடைய நேரத்தில் அந்த நேரத்தில் அவர்கள் பக்கத்தில் இருந்து நாம் என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு படப்பினை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போகக்கூடிய நேரம் சஹாபாக்கெல்லாம் வந்து சொல்றாங்க, ஆறுதல் சொன்னாங்க, அவருடைய நன்மையான காரியத்தை எடுத்து சொன்னார்கள். நம்ம எப்படி இருக்கிறோம் பாருங்க. கவலைப்படாத, நீ அப்படி கொண்டாந்து இப்படி அவனை போட்டு பணப்படுத்தி அவனை இந்த ஆஸ்பத்திரி போடுறத அந்த ஆஸ்பத்திரி போடுறத அவனை பாடு இருக்கிறவனையும் பயப்படுத்தி அவனை பாதி கொத்து உயர்வு குறையமா இருக்கிறவனை பாதி அப்பவே சாக வச்சுட்டு வந்துடணும். நம்ம மேலதான் இஸ்லாமிஸ்லாத்துக்கு ஈஸியா கொடுத்துடணும். எல்லாம் பாதுகாக்கணும். மூத்து வீட்டுக்கு போனோம்னா மூத்த சந்திச்சோம்னா அவர் மூத்தாக இருக்கிற நிலையில இருந்தார்னா அவருக்கு கலிமா சொல்லி கொடுங்க அப்படின்னா கலிமா ஓதணும். பக்கத்துல உட்காந்து சொல்லுங்கள் மட்டும் சொல்லிடுறாங்க. இதை சரி, நம்ம பாப்பாவோ தந்தையோ யாரோ நம்மோ யாரா இருந்தாலும் சரி, மூத்தான நிலையில ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அவங்க பக்கத்துல உட்காந்து குர்ஆன் ஓதணும், ஆயத்து ஓதணும், கலிமா ஓதணும். ஏன் சொல்றாங்க தெரியுமா? அப்பதான் அவருக்கு நினைவு வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, நம் வீட்டுல அப்படி ஒரு நிகழ்வு நடக்க போகுதுன்னா பக்கத்துல உட்கார்ந்து நாயிலா சொல்லுதா நாயிலா சொல்லுதான் மட்டும் சொல்லிடாதீங்க. அது பெரிய குற்றம், பெரிய பாவம். அவர் சொல்லலன்னா இது யாருக்காவது தெரியுமா? உட்கார்ந்து நாயிலா சொல்லு, நாயிலா சொல்லுங்க, நாயிலா சொல்லுங்க அப்படிங்கிறது அவர் சொல்ல வாய் வரணும்னா பொம்பளை வந்து முதலாளியே எல்லாம் செய்தான்னு சேர்த்துக்கிறது. அவர் நாயிலா சொல்லாமே மூத்தா போயிட்டாருங்கிறது கேவலப்படுத்துறது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சக்கராத்திரையில பேச்சே வராது, வாய் மட்டும் தான் அசையும், வாய் மட்டும் தான் செய்யும். அவர் என்ன ஓதுறாரு நமக்கு தெரியாது. அப்ப அவர் பக்கத்துல உட்கார்ந்து நம்ம ஓதுறதை தவிர சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டே சரி. எந்த மூத்தான வீட்டுக்கு போனாலும் மூத்தாகிட்டார் அப்ப அங்க போய் என்ன செய்யணும்? கூட உட்கார்ந்துக்கணும். 4 பேர் சேர்ந்து உட்கார்ந்துக்கணும். டீ காபி ஒரு மூத்து வீட்டுல குடிச்சிட்டு உட்கார்ந்து இவர் இப்படி இருந்தாரு, அவர் அப்படி இருந்தாரு, இவர் 2 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணாரு, ஒருத்தனை இப்படி விட்டுட்டாரு, ஒருத்தனை மேய விட்டாரு, ஒருத்தனை இப்படி விரட்டி விட்டாரு. இது பேசுறதுக்கு அல்ல. இஸ்லாமிய சமூகம் கேடுகட்ட சமூகமா மாறிக்கிட்டு இருக்கோம். மூத்து வீட்டுல இப்படியா பேசிக்கிட்டு இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க நமக்கு. ஒரு மூத்தை சந்திக்க நீங்க போனீங்கன்னா அங்க உட்கார்ந்து அவர் பாவமே செய்திருந்தாலும் சரி நன்மையான காரியத்தை மட்டும் தான் பேச சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு என்ன செய்யணும்? அவனை பத்தி என்னென்ன இழிவான காரியங்கள் இருக்க எல்லாத்தையும் பேசுறது. அது யார் தெரியுமாங்க? மூத்த கணக்கா பாருங்க, இவன் என்ன ஆண்டு ஆண்டா தெரியுமா? நீங்க ஆடுதனை யோசிக்க மாட்டான், நாடு ஆண்டு. ஆனா அவனை பத்தி பேசுறது. அதே இடத்துல நம்ம ஒரு நாள் படுக்க போற சிந்தனை யாருக்காவது வருதா? மூத்த போய் சந்திக்கிறோம், மூத்தாயில் கிடக்கிறாரு கட்டல்ல, அவரை பார்க்கும் போது உன்னை சந்திக்க வந்திருக்கிற சகோதரா, உன்னை தந்தையே, தாயே, சகோதரனே, நண்பரே, இதே மாதிரி நானும் படுத்திருப்பேன், என்னை சந்திக்க ஏதாவது வருவாங்க ஒரு சிந்தனை என்னைக்கு நமக்கு வருதா? சொல்லுங்க. அங்கேயே உட்கார்ந்து அவன் கொடுக்கிற வீட்டுல கொடுக்கிற சாப்பாடு டீயை குடிச்சு அதே போல சொல்லிட்டு வரக்கூடிய கேள்வி கட்ட சமூகமா தானே நம்ம இருக்கிறோம். துஆ செய்ய சொன்னார்கள். எப்படி துஆ செய்ய சொன்னார்கள்? அல்லாஹ் உதாரணமாக அவர் பேரு சேர்த்துக்கிட்டு யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, அப்படி துஆ செஞ்சுட்டு தான் சொன்னாங்க. பார்த்தமா போயிட்டே இருக்கணும். நல்லா பாதுகாக்கணும். எப்படி போதுமா? மௌத்து வீட்டுக்கு போயிட்டு வந்து குளிக்கிறா பொம்பளை இருக்கிற பொம்பளைக்கு வீட்டுக்குள்ள விடுறதுங்க. ஏன்? அவர் கூட வரப்போறாரா? அவன் எப்ப ரூபு வாங்கப்பட்டதோ அவரோட நிலைமை வேறங்க. எப்ப நம்ம ரூபு வாங்கப்பட்டதோ நம்மளுடைய நிலைமையே வேற. அவரை கேவலப்படுத்துற மாதிரி நம்ம அங்க உட்கார்ந்துட்டு எல்லாத்தையும் பேச பேச அவர் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாரு. நமக்கு அந்த நிலை வந்த பின்னால்தான் நமக்கு தெரியும். ஒருத்தன் ரூபு வாங்க பின்னாடி அவனை எழுப்பி மறுபடியும் ரூபு கொடுத்து சொல்றான்னு நம்ம நம்புவோம். சொல்றதெல்லாம் இந்த காலம் இந்த காலம் விட்டுருவோம். அப்படித்தானே? அல்லாஹ் பாதுகாக்கிற சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு மூத்து வீட்டுக்கு போனால் ஒண்ணு துஆ செய்ய அவங்களை சந்திச்சு, இல்லன்னா பிசாம வீட்டிலே இருக்க. ஒரு மூத்து வீட்டுக்கு போற காரணம் 2 விஷயம் தான். அவரை பார்த்து துஆ செய்ய வேண்டும். அடுத்து நாம் இது போன்று ஒரு நாள் படுத்திருப்போம் மூத்தாயி என்ற சிந்தனையோடு வீட்டுக்கு வர வேண்டும். இல்லையே அந்த சிந்தனை வருதா? இல்லைன்னா நீ போவே போகாது. அப்படி நீ போய் சந்திக்க தேவையில்லை, வீட்டிலே இருந்துரு. இந்த 2 விஷயத்துக்காக தான் மூத்த போய் சந்திக்க சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம போய் அங்க உட்கார்ந்து அவருடைய பலாயெல்லாம் கழுவி அங்கே ஊத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். மலக்குமார்கள் ஆமீன் என்று சொல்வார்களா? நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும்
பேசி அவர் செஞ்ச பாவத்தெல்லாம் பேசினா நாசமா போட்டு இப்படி ஆயிட்டு அப்படி ஆயிட்டுனா எப்படி? சரியல்ல, முறையல்ல. பெண்களிடம் சொல்லுங்கள், தயவு செய்து ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி முஃபாத் ஆகிவிட்டால் அவருக்கு உண்டான வேலைகள் எல்லாம் பார்த்து முடித்த பின்பு கிபிலாவை முன்னோக்கி தான் வைக்க வேண்டும். அதை சொல்லிடுறேன். முகத்தை கிபிலா படுக்கும் போதும் சரி அடக்கும் போதும் சரி அவருடைய முகம் கிபிலாவை பார்த்து இருக்க வேண்டும். அப்ப எப்படி வைக்கிறதுன்னு யோசிச்சீங்க. முகம் அவருடைய பாதை கிபிலாவை நோக்க வேண்டும். அது போல பிரச்சனை, அதுல ஒரு குழப்பம். எதுக்கு இது என்னன்னு தெரியல. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் சொன்னாங்க, சீக்கிரமாக அடக்கம் பண்ண சொன்னார்கள். பாப்பா வராங்க, அத்தா வராங்க, கணவர் வராங்கன்னு சொல்லி அவரை கொண்டு போய் செட் பெட்ல அடைச்சி, ஏசி பெட்டில அடைச்சி, ஐஸ் பெட்ல அடைச்சி, அல்லாஹ் அக்பர், எவ்வளவு வேதனை தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மரண நேரம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு 63 வயசு, ரசூலுல்லாஹ் 63 வயசு வஃபாத். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு 63 வயசு. படுத்த நிலையில இருக்கிறாங்க. திங்கட்கிழமை ஐஷா எல்லாம் கூப்பிடுறாங்க, இந்த வாமா இன்னைக்கு என்ன கிழமை? தந்தை அவர்கள் இன்னைக்கு திங்கட்கிழமை. இதே திங்கட்கிழமை ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆனாங்க. நானும் அதே போன்று வஃபாத் ஆனேன். விரும்பினார்கள், இன்று நாம் வெறுக்கிறோம். என்னுடைய நண்பரை நான் பார்க்க போகிறேன்மா, என்னுடைய நண்பரை பார்க்க போகிறேன். நசீது செய்தார்கள், நான் இப்படியே மரணமாகிவிட்டான். நான் மரண நேரத்துக்கு பின்பு பயத்தினால் வேதனையினால் என் மலம் ஜலம் கழித்திருக்கலாம். என் ஆடையை கழுவி சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய ஆடை உள்ள இருக்கிறது, அதை எடுத்து எனக்கு போத்துக்கள். ஆயிஷா கேட்டாங்க, அது பழைய ஆடை. பரவாயில்ல, பழைய ஆடை இருந்தா புதிய ஆடை என்ன? வஃபாத் ஆகிவிட்டால் எனக்கு அந்த ஆடை நஜீஸாக இருந்தால் இதை கரெக்ட் தூக்கி எறிஞ்சு விட்டு அந்த ஆடையை போடுங்கள். இன்னைக்கு அருவருப்பு போடுறோம். ஜனாசா போய் தொடுறதுக்கும் பார்க்கறதுக்கும் பக்கத்துல நிக்கிறதுக்கும் அல்லாஹ் பாதுகாக்கணும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, அடுத்து நம்ம மௌத் என்பது சாதாரண விஷயம் இல்லமா. வஜாஅத் சக்ராத்துல் மௌத்தி பில் ஹக்கி ذلك ما كنت منه تحيد. 9வது அத்தியாயம் சூராவுல வரக்கூடிய இந்த ஆயத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஓதிக்கிட்டே இருக்காங்க. அல்லாஹ் சொன்னான், மரணத்தின் சிரமம் மெய்யாகவே வந்துவிடும். அப்படி அந்த சமயத்தில் அவனை நோக்கி நீ தப்பிவிட கருதியது இதுதான் என்று யாரெல்லாம் மரணத்தை பார்த்து பயந்தார்களோ, நான் மரணமாக மாட்டேன், மரணத்தை பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்லை, மரணத்தை பத்தி பேசினா எனக்கு கேட்க விருப்பம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்லி காட்டுறான். எதை பார்த்து நீ கவனியோ, எதை பார்த்து தப்பிச்சு ஓட நினைச்சியோ அதுதான் இது மரணம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆயத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. இஸ்ராயேல் வந்தாங்க, ரூஹ வாங்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டு அட்வைஸ் பண்றாங்க, நசீஹத் பண்றாங்க, வசியத் பண்றாங்க. இது நல்லவர்களுடைய வஃபாத். கலிமாவோடு ஆயத்தோடு முவத்தாவுடைய சிந்தனை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் போன்ற சுபஹ நேரம் தொழ வைக்கிறாங்க. இன்னார் இந்த யஹூதி இப்ப மட்டும் இல்ல, கியாமத் நாள் வரை நமக்கு எதிரி யார் தெரியுமா? யஹூதி தான். பரங்கலாம் பாருங்க, அவன் இல்லைங்க, யஹூதிங்கிறவன் வேற. சர்ச் பண்ணி பாருங்க யாருக்கு. அவன் தான் நமக்கு எதிரியே. நம்மளை எதிரியா நினைக்கிற, நம்ம நினைக்கிற அவன் தான் எதிரி. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு கொலை செய்ய ஆளா உள்ள இருந்தே முஸ்லிமுக்குள்ள இருந்தே கொடைஞ்சு விட்டு ஏற்பாடு செய்தவன். அதே மாதிரி சுபஹ தொழுக வைக்கிறாங்க, பின்னால் இன்னும் சுரவிதான் முதுகுல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, எந்திரிக்கிறாங்க. யார் என்னை குத்தியதே அவனை பிடிக்க கொள்ளுங்க அப்படின்னு சொல்லல. சுபஹ் ஜமாத் முடிச்சான்னு கேட்டாங்க. அந்த பள்ளி வேதனையோட கத்தி உடம்புல இருக்கு. அந்த நேரத்துல கூட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சரி, ரசூலுல்லாஹ் சரி தொழுகை விடவே இல்லை. மௌத் நேரத்துல கூட தொழுகையை தான் யோசித்தார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. உமர் ரலியல்லாஹு அவர்கள் கடைசி நேரம் வஃபாத் ஆகிறாங்க. அப்ப சொன்னாங்க, நசீஹத் பண்ணாங்க, பிள்ளைகளை கூப்பிட்டு வாங்க. தன் மகனுடைய மடியில் படுத்திருக்கிறாங்க. மகன் தந்தையை மடியில் படுக்க வைத்து எந்த கவலையில் இருப்பான் நமக்கெல்லாம் தெரியும். பாசத்தோடு பரிவரத்தோடு கவலையோடு இருக்க உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, என்னை கீழே போடு, மடியில வைக்காதே, கீழே போடு, மடியில போடாது. இல்லையாப்பா இருக்கட்டும், நீ என்னை கீழே கடத்து. நான் உயரமான இடத்தில் இருப்பதற்கு நான் உயர்ந்தவன் அல்ல, நான் தாழ்ந்தவன் தான். என்னை கீழ்த்தரமானவன் நான், கீழே போடு. உமர் ரலியல்லாஹு ஈமான் எப்படிப்பட்ட ஈமான் நமக்கு தெரியும், வரலாறை படித்திருக்கவில்லவா? அப்படிப்பட்ட தூதர் மூத்து வர போற நேரத்துல அல்லாஹ் அக்பர் சொன்னார்கள், நான் மூத்தான பின்பு ஆயிஷா தாய் அவர்கிட்ட போய் கேளுங்க. என்ன சொல்லி கேட்கணும்? மூத்தாக போறாங்க, அப்ப கூட எப்படி சொல்லி விடுறாங்க பாருங்க. உமர் இப்னு அப்துல் அஜீஸ் மன்னர் அவர் மூத்தா போறாரு. நான் மன்னர் கேட்டேன் என்று சொல்லாதீர்கள். உமர் கத்தாவுடைய மகன் உமர்
கேட்டேன் என்று கேட்டுட்டு வாங்க அனுமதி. ரசூலுல்லாஹ்வுடைய கபர், அபூபக்கர் சித்தில்லாவுடைய கபர் பக்கத்தில் ஒரு இடம், அதிலே நான் அடக்கம் செய்ய எனக்கு அனுமதி வேண்டும் என்று மன்னர் கேட்டதா சொல்லாதீங்க, ஜனாதிபதி கேட்டதா சொல்லாதீங்க. உமர் சாதாரண கத்தாவுடைய மகன், உமர் கேட்டேன் என்று சொல்லி வாருங்கள் என்று அந்த நேரத்தில் கூட, இறக்கும் நேரத்தில் கூட பெருமைக்கு சாவுமணி அடித்தவர்கள் தான் உமர் அவர்கள். இன்னைக்கு சாவர நேரத்தில் கூட பிளக்ஸ் அடிச்சு ஓட்டுகிறான் என் மரணத்தை. முஸ்லிம்களை விமர்சையா கொண்டாடுகிறான். உன்னை கூட்டிட்டு போறது வழக்கமாக வருவாங்கன்னு தெரியல. அவனுக்கு கருத்த வழக்கமார்கள், கண்கு போன்ற கண் வழக்கமார்கள், கடல கொடூரமா இருக்கக்கூடிய வழக்கமார்கள் பாவம் செய்தவருடைய ஊகமாக வருவாங்கன்னு அவனுக்கு தெரியல. இதே நல்லவருடைய வரக்கூடிய வழக்குகள் அற்புதமாக பார்க்கவே சந்தோஷமாக உடனே கூட்டிட்டு போவோம்னு சொல்ற அளவுக்கு இருப்பார்கள் என்று அதிசயம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. உமர் அவர்கள் கேட்டு விட்டார்கள். அப்புறம் சொன்னார்கள் திருப்பி ஆயிஷா சொல்லி விடுறாங்க, என்னை அந்த இடத்தில் அடக்கம் செய்ய நான் வைத்திருந்தேன். சரி, உமர் கேட்டு விட்டார், நான் அனுமதித்திருக்கிறேன். உமர் சொன்னார்கள் மறுபடியும், நீங்கள் அனுமதி தந்து விட்டார்கள் என்று அடக்கம் செய்கிறார்கள், என் ஜனாசனை கொண்டு போய் பக்கத்தில் வைத்துவிட்டு மறுபடியும் கேளுங்கள், மறுபடியும் கேளுங்கள். எம்மா தாயே ஆயிஷாமா அவர்களே, உமர் ஜனாசா கொண்டு வந்துட்டோம், மறுபடியும் உங்களிடம் கேட்க சொன்னார்கள். கடைசியாக நீங்கள் அனுமதித்தால் உள்ளே அடக்கம் செய்வோம். கொண்டே போனார்கள். அதே மாதிரி ஜனாசாவை கொண்டு போனார்கள். ஆயிஷா கிட்ட கேட்கிறாங்க, ஆயிஷா அனுமதி தர்றாங்க, அடக்கம் பண்ணாங்க. எதுக்குமே நாங்க யாருக்கும் அனுமதி இல்லை. அபூபக்கர் சித்திகளுடைய அனுமதி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. அபூபக்கர் சித்திகள் மரணமான பின்பு சொல்றாங்க, முன்னாடி சொல்றாங்க, என்னுடைய நண்பர் ஆரோக்கிய தோழர் அவரிடத்திலே அடக்கம் செய்ய வேண்டும், அவங்கள் கபரிலே அருகிலே என்னை வைத்து விடுங்கள், உள்ளே இருந்து எனக்கு சமிக்கை வந்தால் மட்டும் உள்ளே இருந்து அடக்கம் செய்ய. வந்துச்சே, நமக்கு வருமா? அவர்களுக்கு வந்துச்சு, உள்ள இருந்து அனுமதி வந்துச்சு. சஹா அலிரல் அறிவிக்கிறாங்க, உள்ள இருந்து அனுமதி வந்தது, கொண்டு போய் அடக்கம் செய்ய. இது மாதிரி உஸ்மானுடைய மரணமும் அதே போன்றுதான். குர்ஆன் வசனம் ஓதிக் கொண்டிருக்கும் போது யகூதிகள் வந்து உள்ள ஊந்து, யகூதிகள் என்றால் யகூதிகள் அல்ல, இஸ்லாமிய இளைஞர்கள் தான். யகூதிகளால் சூழ்ச்சி செய்யப்பட்ட இஸ்லாமிய இளைஞர்கள் உள்ளே வந்து, அது ஒரு பெரிய வரலாறு, கழுத்தை வெட்டி விட்டார்கள் குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கும் போதே. அலிரல் அவர்கள் ஜமாத் தொழுகைக்கு பள்ளிக்கு வர்றாங்க. பள்ளியில ஒருத்தர் படுத்திருக்கிறார், ஒரு இளைஞர் படுத்திருக்கிறார், முஸ்லிம் தான், குப்பரா தானே, குப்பரா தெரியுங்களா, குப்பரப்படுத்திருக்கிறார். அலிரல் அவங்க தட்டி எழுப்புறாங்க, பாம்பு சொல்லிட்டாங்க, தொழுகிறாங்க. எந்திரிச்சு அடுத்த நிமிஷம் கத்தி எடுத்து சொல்லிட்டு, யகூதிகளால் சூழ்ச்சி செய்யப்பட்ட இஸ்லாமிய. இன்னைக்கு அப்படித்தான் எப்பவுமே இருக்கு. யகூதியெல்லாம் சூழ்ச்சி செய்தவரை நமக்கு நாமே சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவன் சந்தோஷமா கை கட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்கான். ஊருக்கெல்லாம் சண்டை, பள்ளிவாசல்ல சண்டை, மஹல்லாவுல சண்டை, இதெல்லாம் அவன் எதிர்பார்த்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் சஹாபாக்கள் காலத்திலேயே ஒவ்வொரு சஹாபாக்கள் காலத்துல வந்துச்சு. உஸ்மான் அவர் வெட்டினது இஸ்லாமிய இளைஞர்கள் தான், யகூதி சூழ்ச்சி. அலிரல் அவர் வெட்டினதும் பள்ளிக்குள்ள படுத்த ஒரு இஸ்லாமிய இளைஞர் தான், யகூதிய சூழ்ச்சி. உமர்ல அவன் கொண்டவனும் இஸ்லாமியானா உள்ள வந்தவன் தான். ஆனா இதுக்கெல்லாம் அஸ்திவாரையான யகூதிகள். இன்னைக்கு யகூதிகள் நம்ம சொல்ல தேவையில்லை, நம்மளே நம்ம அடிச்சுக்குவோம், நம்மளே நம்மளை கொண்டுக்குவோம். எவன் எக்கெடுத்து போனா என்ன, நமக்கு தேவை பதவி, நமக்கு தேவை நியாயம், நீதி. நியாய நீதிக்காண்டி போராட்டம் பத்தல தேவையில்லை. மற்றதுக்கெல்லாமே சண்டை போட்டுக்கிட்டு நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கோங்கிறது நம்ம மறந்துட்டோம். அந்த சண்டையினால நம்ம எல்லாம் போதுங்கிறது நம்ம மறந்துட்டோம். அன்புக்குரிய சொல்றதில்லை, மூத்து என்பது சாதாரண விஷயம் இல்லை, எல்லாருக்கும் ஒரு நாள் வரும். நபிமார்களுக்கும் வந்தது, சஹாபாக்களுக்கும் வந்தது, மலக்குமார்களுக்கும் வந்தது. மலக்குமார் மூத்தை கேளுங்கள், முடித்துக் கொள்வோம். ஹஜ்ரத் எல்லா சாட்சால ஜின்கள் சைத்தான்கள் உயிரில் இருக்கக்கூடிய உலகத்தையே அனைத்து அழித்த பின்பு அல்லாஹ்ட்ட போய் இஸ்ரால் சந்திப்பாங்க. யா அல்லாஹ், அல்லாஹ் கேட்பானா, மீதம் யாரு இருக்கிறார்? எல்லாரும் ஒஃபாத் ஆயிட்டாங்க. யார் மீதம் இருக்கிறார்? இஸ்ரால் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். அல்லாஹ் அவங்க சொல்வாங்க, இஸ்ரால் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், இந்த ஜீவனாகிய யா அல்லாஹ் நீ இருக்கிறாய், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள், நானும் இருக்கிறேன். 4 பேர் மிச்சம். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அப்படியா? இஸ்ராயேல் ரூஹ வாங்கி போய் ரூஹ வாங்கிடுவாங்க.
மீகா அலைஹிஸ்ஸலாம் அடுத்து யாரு? இஸ்ரா அலைஹிஸ்ஸலாம் அடுத்து யாரு? மீகா அலைஹிஸ்ஸலாம் யார்? அடுத்து கேட்பானா யார் மிச்சம்? யாரெல்லாம் நித்திய ஜீவனான நீ இருக்கிறாய், அடுத்து நான் இருக்கிறேன். சரி, நீ போய் உன் ரூஹ வாங்க. இஸ்ராயேலோட ரூஹ் வாங்குற நிகழ்ச்சி கேள்விப்பட்டிருக்கலான்னு தெரியல, இப்ப கேட்டுக்க. இஸ்ராயேல் ரூஹ் வாங்க பூமிக்கும் வானத்துக்கும் இடையில வந்து நிக்கிறாங்க. ரூஹ் வாங்குறாங்க. ரூஹ யா அல்லாஹ், இந்த அளவுக்கு வேதனை இருக்கும் தெரிஞ்சிருந்தா நான் முஃமின்களுடைய நல்ல ஒரு ரூஹ் வாங்க போகும்போது லேசா நடந்திருப்பேன். யார் என்னாலே தாக்க முடியும்? யார் சொல்றது? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய ரூஹ், மனிதனுடைய ரூஹ் மட்டுமல்ல, ஜின்கள் மட்டுமல்ல, சைத்தான ரூஹ் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்க அழைக்கப்பட்ட அத்தனை பேருடைய ரூஹை வாங்கக்கூடிய இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் ரூஹ் வாங்கும்போது சொன்னார்களாம், யா அல்லாஹ், என்னால் தாங்க முடியவில்லை. இப்படி மட்டும் எனக்கு தெரிந்திருந்தால் நிச்சயமாக இந்த உலகத்தில் நல்லவர்களும் நான் நல்ல விதமாக ரூஹ் வாங்கும் போது நடந்திருப்பேன் என்று கண்ணீர் வடித்தார்களாம் இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம். அப்படிப்பட்ட நேரம் நமக்கு இருக்கிறது என்பதை மறந்துவிட்டு அசால்ட்டாக பொதுமோக்குத்தனமாக இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டு இருப்பதை என்ன நினைப்பது என்று தெரியவில்லை. கொஞ்சம் கூட கவலை இல்லை, மூத்து வருமே என்று பயமில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, தயவு செய்து சொல்லிக் கொள்கிறேன், மௌத் என்பது வயசு எப்ப நமக்கு தெரியாது, நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. ஆகவே நம்மை மௌத்தின் நேரத்தில் காப்பாற்றுவது, உதவி செய்வது தொழுகை போன்ற இபாதத்தை தவிர ஒரு ஒன்றும் அல்ல. ஏற்கனவே சொல்லியிருக்கிற மௌத்துடைய நேரத்தில் சுத்தி எல்லாரும் இருப்பாங்க, யாரும் உதவி செய்யப்பட்டார்கள். நாம் கேட்பது அவர் காதில் விடாது, அல்லாஹ்வை தவிர. நாம் செய்த நன்மைகள் மட்டும்தான். ஐங்கால தொழுதுண்டோம்னா அது நன்மையாக வந்து நமக்கு உதவி செய்யும். சக்காத்து சதக்கா போன்ற நன்மைகள் இருந்தால் ஏன் பாருங்கள், நபிகள் நாயகம் மூத்து நேரத்துல 7 திர்ஹம் மிச்சம் இருக்கு. ஆயிஷா கூப்பிடுறாங்க, மூத்தார் அன்னைக்கு திங்கட்கிழமை காலையில 11 மணி இருக்கும். கூப்பிடுறாங்க ஆயிஷா, ஏமா மிச்சம் காசு 7 ரூபாய் 7 திர்ஹம் இருக்குமா, அதை எடுத்து சதக்கா செய்யுமா. ஆயிஷா சேரிட்டாங்க, ஆனா மறந்துட்டாங்க. மௌத்தாவுடைய கொஞ்ச நேரத்துக்கு முன்பு ஆயிஷா கூப்பிட்டு, ஏமா சதக்கா செஞ்சியா? சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு வேலை பார்த்துட்டு மறந்துட்டேன். இந்த அற்பமான காசை வச்சுக்கிட்டு நான் தர்மம் செய்யாமலே என் இறைவனை சந்திப்பதற்கு வெட்கமா இருக்கிறது. முதலில் அந்த தர்மம் செய்யும். ஃபதுல் அப்பாஸ் ரலியல்லாஹு கூப்பிட்டாங்க, எனக்கு கடன் யாருக்காவது இருக்கிறான்னு கேட்டு கடன் அடைச்சது. கடைசியில சஹாபாக்களை சொன்னா, இந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லிக்கிறேன், நான் மரணமாக போகிறேன் என்று தெரிந்த பின்பு எப்படி ஒரு மனிதர் நடந்து கொள்ள வேண்டும்? ரசூலுல்லாஹ் எல்லா சஹாபாட்டு கேட்டாங்க, நான் யாருக்காவது கடன் தரணுமா? ஒருவர் எதிர்ச்சார் 3 திர்ஹம். இப்னு அப்பாஸ் ஃபதுல் அப்பாஸ் கூப்பிட்டாங்க, அவருக்கு கடன் அடைச்சிருங்க. ஒருத்தர் உக்காசா என்பவர் எதிர்ச்சார், யா ரசூலுல்லாஹ், நான் நடந்து போகும்போது சாட்டையை என்னை அடித்து விட்டீர்கள், நான் பலிக்கு பலி வாங்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கடன் கொடுப்பவர்கள் யாரும் இருந்தால் என்னிடம் வாங்கிக் கொள்ளுங்கள், யாரை நான் அடித்திருந்தால் என்னை அடித்துக் கொள்ளுங்கள், யாரும் என்னை திட்டிருந்தால் திட்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். உக்காசாரில் ஐந்திக்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்னை நீங்கள் அடித்தீர்கள், நான் உங்களை பழித்திருக்க வேண்டும். சஹாபாக்களுக்கு வந்ததே கோபம். எப்படி இருக்கும்? சொன்னாங்க, எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. யார சொல்லா, நான் சட்டை இல்லாமல் இருந்தேன், நீங்களும் சட்டை கட்டணும், நான் அடிப்பேன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அப்படியா, நீங்க உள்ள வாங்க. சாட்டையை வாங்குவதற்கு ஆளை அனுப்புறாங்க வீட்டுக்கு. பாத்திமாவுல போன்றவர்களா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ், என் தந்தை உடல்நிலை சரியில்லாதவர்கள், அவரை அடிக்க வேண்டாம் என்று சொல்லுங்க உட்காசட்ட, அதுக்கு பரவா நான் அடி வாங்கிக்கிறேன் அப்படின்னு பாத்திமாவுல சொல்லி வர்றாங்க. உட்காசா சொன்னார், நான் தான் அடிப்பேன் அப்படின்னு புடிவாதமா நிக்கிறாரு. அறைக்குள் கூட்டிட்டு போறாங்க, உட்காசார் சட்டையை கொடுத்துட்டாங்க, சஹாபாக்கள் தடுக்கிறாங்க, யாரும் கேட்கல. உள்ள போனார்கள், சட்டையை கலப்பிட்டார்கள், பாவி பிடித்து முத்தமிட்டார்கள். உட்காசலாம் எதுல? முத்திரையில். ரசூலுல்லாஹ்வுடைய முதுகத்தட்டு ஒரு முத்திரை இருந்துச்சு. சஹாபாக்கள் எல்லாம் கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உனக்கு நரக வாசல் அடைத்து விடும் என்று சந்தோஷப்பட்டார்கள். இப்படி தன் கடன் இருக்க யார் மூத்தாக கூட. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனால் ஒன்று சொல்லுகிற மறந்துவிடார்கள், மௌத் என்பது நிச்சயம். அந்த மௌத் நேரத்தில் நாம் கடனாளியாக மட்டும் மூத்தாகிடக்கூடாது. ஏனென்றால் ஷஹீதாக இருக்கக்கூடிய நபர், ஷஹீதாய் மௌத்தாகிவிட்ட நபர், அவருடைய ரூஹ் சொர்க்கம் போக தடையாக இருப்பது கடன் மட்டும்தான். அன்புக்குரிய சகோதரர்களே,
பாப்பாவுக்கு பிள்ளைக்கு மூத்தானவங்களுக்கு கடன் இருந்தா பிள்ளைக்கு அழைச்சிருக்க, மூத்தானுக்கு கடன் இருந்தா அவங்க உறவினர் அழைச்சிருக்க. மார்க்க சட்டம் இது. அப்படியே உறவினருக்கும் சொந்த மதத்துக்கு கடமை இல்ல, காசு இல்ல, கஷ்டப்படுறாங்க ஏன்னா அந்த மஹல்லா வாசிகள் அழைக்க வேண்டும். எங்க இருக்குது சட்டம்? எல்லாம் பாதுகாப்பாக ஆகவே ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாருக்கும் தருவாராக. கடனால் இல்லாத மரணத்தை, கடன் இல்லாத மரணத்தை நமக்கெல்லாம் தந்தார் புரிவாராக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.